ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக தற்பொழுது ராஜதந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மூலம் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யாவின் எரிசக்தி பிரதி அமைச்சர் விரைவில் இலங்கைக்கு வரவுள்ளதாகவும் இதன்போது இதுகுறித்து விரிவாக ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கான ஈரான் தூதுவர் எரிபொருளை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தமை குறித்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் அந்த முன்வழிவை வரவேற்பதாகவும், இருப்பினும் கப்பல் வசதிகளை கொண்ட நாடுகளே அத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும் என்றும், இலங்கைக்கு தற்பொழுது அந்த வசதி இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். தற்பொழுது பல எரிபொருள் முன்பதிவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அவற்றில் சில எரிபொருள் கப்பல்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைவாகவே எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்திருக்கிறார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இது குறித்து மேலும் கூறியதாவது, அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் எரிபொருள் விலை என்பது விலை சூத்திரத்தின் அடிப்படையிலேயே அதிகரிக்கப்பட்டது. விலை சூத்திரம் என்பது ஒன்றும் விசித்திரமான சூத்திரம் அல்ல. எரிபொருளை கொண்டு வரும் செலவு மற்றும் அதற்காக ஏனைய செலவுகள், இவற்றை தவிர அதில் 100 ரூபாவை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் விலை சூத்திரத்தின்படி வரவேண்டிய விலையை விட குறைவான விலையே நிர்ணயிக்கப்படும் என அமைச்சர் கருதியிருக்கலாம். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விலை சூத்திரத்தின்படி விலையை கணித்து அரசாங்கத்திற்கு அறிவிக்கும். அதன் பின்னரே அரசாங்கம் முடிவெடுக்கும். கூட்டுத்தாபனம் சமர்ப்பிப்பது தான் இறக்குமதி செய்த விலை மற்றும் அதற்கான செலவு ஆகியவற்றை மட்டுமே தவிர அந்த சூத்திரத்தில் வேறு எந்த விடயமும் இல்லை. மாதத்திற்கு ஒரு முறை விலை சூத்திரத்தை கண்காணிப்பது மாதத்தின் சராசரியை கொண்டு அல்ல, அந்த மாதத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கையிருப்பை கொண்டே கணிக்கப்பட்டது. முன்பு ஒரு மாத காலத்திற்கு உலக சந்தையின் விலை பாரிய மாற்றங்கள் இல்லாத போது மாதத்திற்கு ஒரு முறை இப்படி கணிக்க முடிந்தது. இப்பொழுது அப்படியே கணிக்கப்படுகிறது. ஆனால் இப்பொழுது ஒரு மாதம் வரை காத்திருக்க முடியாது. ஏனெனில் உலக சந்தையில் எரிபொருள் விலை வேகமாக மாறுகிறது. சூத்திரம் அதேதான், ஆனால் சூத்திரத்தை கணிக்கும் காலப்பகுதி மட்டுமே மாறியிருக்கிறது. முதல் தடவையாக 1ஆம் தேதி விலை அதிகரிக்கப்பட்டது. அது வழமையான நடைமுறையே நடந்தது. அதற்காக 9ஆம் தேதி அதிகரிக்கப்பட்டது. 28ஆம் தேதி தொடங்கியது. 28ஆம் தேதிக்கும் 9ஆம் தேதிக்கும் இடையில் விலை அதிகரிப்பு ஏற்பட்டது என அவர் தெரிவித்திருக்கிறார்.